அனைவருக்கும் பால்சாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி அதனுடைய முக்கியத்துவம் என்பது வட மாநிலங்களில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த பேரெழுச்சி என்பதை பற்றியான காணொளி. மத்திய ஒன்றிய அரசு, மோடி அரசாங்கம் 100 வருடங்களுக்கு மேலாக போராடி பெற்ற 44 தொழிலாளர் நலச் சட்டங்களை 4 தொகுப்பாக மாற்றிய பின்னால் ஏப்ரல் 1ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான முயற்சி எடுத்த நேரத்தில் பிப்ரவரி 12இல் அனைத்து தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் தேசிய அளவிலே ஒரு நாள் வேலைநிறுத்தத்தை அறிவித்தார்கள். இந்த வேலைநிறுத்தம் வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய கேந்திரமான தொழில் பிராந்தியங்களில் பல்வேறு போராட்டங்களை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது. தொழிலாளி வர்க்கம் அந்த அகில இந்திய வேலைநிறுத்தம் என்பது தொழிலாளி வர்க்கத்தை களத்திலே இறங்குவதற்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ராஜஸ்தான் பிபாடி நெபினோ ஆலை வேலைநிறுத்தம் எப்படி நடந்தது, நிர்வாகம் கைக்கொண்டது, தொழிலாளர்கள் அதை எப்படி முறியடித்தார்கள் என்பதை பற்றியான ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்குவதிலே இன்றைக்கு முயற்சிக்கிறேன். ஹரியானா, உத்தரப்பிரதேசம், அதை ஒட்டிய பகுதியிலே ராஜஸ்தானிலே அல்வார் பிபாடி தொழில் மண்டலம் இருக்கிறது. அந்த தொழில் மண்டபத்தில் அமைந்துள்ள பிபாடி நெபினோ ஆலை, இது நெபினோ ஆட்டோ அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ற தொழிற்சாலை. இதில் உற்பத்தி என்னன்னு சொன்னால், எலக்ட்ரானிக் தேவையான பொருள்களும், அதே போல் எலக்ட்ரிக்கல் 2 வீலருக்கான ஸ்பேர் பார்ட்ஸும், மின்னணு உதிரிப்பாகங்கள் அதிலே தயாரிக்கப்பட்டு வந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் மத்தியிலே தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு வேலைநிறுத்த போராட்டம் வெடித்தது. அதனுடைய மைய பகுதியாக நெபினோ ஆலையின் தொழிலாளர் தரப்பு தங்களின் புதிய எல்டிஏ என்று சொல்லக்கூடிய நீண்டகால ஊதிய திருத்த ஒப்பந்தம் சம்பந்தமாக கோரிக்கையை கொடுத்து, அந்த கோரிக்கையின் மீது நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே காலதாமதப்படுத்தி கொண்டு வந்த நேரம். அது மட்டுமல்ல, நிர்வாகத்தினுடைய ஆலை நிர்வாகம் அதிலே முன்னணியிலே வேலை செய்யக்கூடிய 6 தொழிற்சங்க தலைவர்களை தன்னிச்சையாக வேலை இடைநீக்கம் செய்தார்கள். ஏற்கனவே நிர்வாகத்தினுடைய அந்த நடவடிக்கை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போடாத சூழல், உழைப்பு சுரண்டல் கடினமாக இருப்பதும், ஊதிய உயர்வு அதற்கு தகுந்தாப்புள் இல்லாத போக்கும் ஒரு தொழிலாளர் மத்தியிலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. மறுபக்கத்தில் அண்டை மாநிலங்களில் ஹரியானாவில் குறைஞ்சபட்ச சம்பளத்தில் 35% ஊதிய உயர்வும், உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா பகுதியில் 21% ஊதிய உயர்வும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு இல்லாத நேரத்தில் பக்கத்து மாநிலங்களில் இந்த ஊதிய உயர்வு என்பது அதிகப்படுத்தியிருக்கு. 8 மணி நேரம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய
அந்த தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலைக்கு 20,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க கோரி போராட்டங்கள் வேற நடந்து கொண்டிருக்கிறது. அண்டை ஆலைகளான மதர்சா சுமி, ரிலாக்ஸ்கோ, நிப்பன் போன்ற தொழிற்சாலை தொழிலாளர்களும் 8 மணி நேர பணிக்காக, சம்பள உயர்வுக்காக கூட்டு நடவடிக்கையாக அந்த பகுதியிலே தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர் நலத்துறை சமரச முயற்சிகள் தோல்வியடைஞ்சு நிர்வாகத்தினுடைய கை ஓங்கி அந்த பகுதியில் ஒரு சோர்வடைந்து இருக்கு. நெபினோ நிறுவனத்தினுடைய முதன்மை ஆலையான இந்த ஆலைக்கு அதனுடைய முதன்மை ஆலையான மனேசரில் தொழிலாளர்கள் ஏப்ரல் 13 முதல் வேலை நிறுத்தத்தை அவர்கள் தொடர்ந்து ஈடுபட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய அந்த சம்பள உயர்வுக்காக அவர்களும் களத்திலே இறங்கி போராடினார்கள். இந்த தொழிற்சாலையினுடைய முதன்மை தொழிற்சாலையில் உடனடியாக இந்த தோழர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் போராடுவதை அறிந்த பின்னால் அவர்கள் போராட்டத்தில் குதித்தார்கள். ஏப்ரல் 18 22 தேதி வரையான காலகட்டத்தில் இந்த போராட்டம் தீவிரமடைந்தது. ஏப்ரல் 18 சேமிப்பு கிடங்குன்னா குடோனு, ஏற்கனவே செய்து வைத்திருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ்களை நிர்வாகம் கையில் எடுத்து அதை விநியோகித்து உற்பத்தியை தொடர்ச்சியாக இயங்குவது போல் அதை செய்வதற்கான முயற்சியும் எடுத்தார்கள். ஆனால் அதில் எடுத்த முயற்சியிலே மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தொழிலாளர்கள் அவர்கள் தொழிற்சாலைக்கு முன்னால் மனித சங்கிலியை உருவாக்கி தொடர்ந்து அவர்கள் தொழிற்சாலைக்குள் உள்ளே செல்வதும் வெளியே செல்லும் எந்த பொருட்களையும் அனுமதிக்க முடியாமல் அவர்கள் மனித சங்கிலியை ஏற்படுத்தினார்கள். இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி நிர்வாகம் காவல் படைகளை, போலீஸ் படைகளை அந்த பகுதியில் நிறுத்தினாங்க. ஆலையில் மொத்த உழைப்பு சக்தி 60% மேல் அதிகமாக இருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள், அதில் 60% ஒப்பந்த தொழிலாளர்கள் அதில் வேலை செஞ்சாங்க. அவர்களையாவது அதை பயன்படுத்தி இந்த குடவுனில் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ்களை கொடுத்து நிர்வாக நடவடிக்கையை சரி செய்ய முடியும் என்று எதிர்பார்த்ததில் அவங்களால முடியலை. அவர்களை பயமுறுத்தினார்கள். வேலையை விட்டு தூக்குவோம் என்றார்கள். நோ ஒர்க் நோ பே என்று சொன்னார்கள். ஆனால் நிரந்தர தொழிலாளர்கள் ஆலை வாயில் மனித சங்கிலி அமைத்து போராடிய போது ஒப்பந்த தொழிலாளர்களும் அதை மீற முடியவில்லை. அதோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வது என்பது முக்கிய பங்காக மாறியது. இந்த போராட்டம் என்பது நிர்வாகத்தினுடைய எந்த நடவடிக்கையும், அவருடைய அடக்குமுறை, அவங்க போராட்டத்தை உடைக்க எடுத்த நடவடிக்கை அனைத்தும் தோல்வியடைந்தது. தோல்வியடைந்த பின்னால் நிர்வாகம் பணிந்தது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் முழுமையாக தொழிலாளர் நலத்துறையோடு இருந்த தொழிற்சங்கத்தோடு போராடிய தொழிற்சங்கத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். நீண்டகால ஒப்பந்தம் பரிசீலனைக்கு உரிய வந்தது. 6 தொழிலாளர்கள் வேலையிலிருந்து தூக்கிய தொழிலாளர்களை அவர்கள் வேலைக்கு அமர்த்தினார்கள். நிர்வாகம் இதெல்லாம் மீண்டும் 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்தியது. பழிவாங்கும் நடவடிக்கையை விட்டோம் என்று அறிவித்தார்கள். இப்போது 8 மணி நேர கட்டுப்பாட்டையும் கட்டாயமாக அமுல்படுத்துவதாக அவர்கள் உறுதியளித்தார்கள். இந்த நிலையில் 2 வார காலமாக நடந்த அந்த போராட்டம் வெற்றி அடைந்தது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிவாடி நெபினோ ஆலை வேலை நிறுத்தம் இன்றைக்கு 44 சட்டங்களை இன்றைக்கு அவர்கள் மாற்றி 4 தொகுப்பாக மாற்றினாலும் கூட தொழிலாளி வர்க்கம் போராடுவதிலே, ஒரு ஊதிய ஒப்பந்தத்தை போடுவதிலே
அவர்கள் எடுத்த உறுதியான போராட்டத்திற்கு பக்கபலமாக ஒப்பந்த தொழிலாளிகள், அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் முழுவதுமே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய, ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது. இதுதான் இன்றைக்கு வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது. தொழிலாளி வர்க்கம் என்றைக்கும் தோற்றதில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவார்கள். ஒன்றுபட்ட போராட்டமே அது வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கு தேவை என்பது நிரந்தர தொழிலாளியும் ஒப்பந்த தொழிலாளியும் புலம்பெயர்ந்த தொழிலாளியும் உழைக்கும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதை ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி செய்யும் இந்த தொழிற்சாலை தொழிலாளர்களுடைய அந்த போராட்டம், பிவாடி நெபினோ அந்த ஆலையினுடைய போராட்டம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. மீண்டும் இதே போன்று அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளை, புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை இணைத்து நிரந்தர தொழிலாளர்களும் சங்கம் அமைந்திருக்கக்கூடிய தொழிலாளிகளும் சங்கம் அமைக்காமல் சொல்லப்படக்கூடிய எந்த பகுதி தொழிலாளர் ஒன்றுபட்டு போராடினால் வெற்றியடைய முடியும் என்பதை இந்த போராட்டம் காட்டியிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட போராட்டங்களுடைய வரலாறை உங்களுக்கு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.